சுற்றுப்புற சீர்கேட்டால 3 விதமான கழிவு வெளியேறுதுங்கய்யா. திடக்கழிவு, திரவ கழிவு, வாயு கழிவு. திடக்கழிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிற்சாலையிலேருந்து வெளிவர கழிவும் சாக்கடை நீரும் ரெண்டும் கலந்து மேல்பரப்பு நீர், அடிமட்ட நீர் எல்லாத்தையும் மாசுபடுத்துது. அது மட்டும் இல்லாமல் ஆற்றுல கலந்து 60% நோய் தண்ணிலால் மட்டும்தான் வருதுன்னு நாக்பூரில் இருக்க சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி கழகம் அறிவிக்க தெரிவித்திருக்கு. வாயு கழிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழிற்சாலையிலேருந்து வெளிவரும் புகையும் நம்ம வாகனம் ஓட்டிகிட்டு போகிறோம். ஒரு 10 நிமிஷம் வண்டி நிற்குதுன்னு வச்சுக்கோங்க, சிக்னலில் ஒரு நிமிஷம் நிறுத்தலாம். ஆனால் நம்ம நிறுத்துறது கிடையாது. போட்டு முறுக்கி 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 பின்னாடி குழந்தைய வச்சுட்டு இருந்தாலும் சரி, நோயாளி இருந்தாலும் சரி, வயசானவங்க இருந்தாலும் சரி, இதனால சுவாசம் சம்பந்தப்பட்ட நோய் அதிகமாக பரவிட்டு இருக்கு. 1997ஆம் ஆண்டு 480 டன்னா இருந்த நகர்ப்புற கழிவு இன்னைக்கு 10 கோடி டன்னா உயர்ந்திருக்குதுங்க சார். இதெல்லாம் யாரால? நம்மளால. கிராமமாக இருக்கட்டும், நகரமாகட்டும், அந்த குப்பையெல்லாம் நம்ம கண்ட இடத்துல கொட்டுறோம்யா. சென்னையில் தசாவதாரம் பட கேசட்டு வெளியிட்டாங்கய்யா. அதை வெளியிட்டது நம்ம கலைஞர் அவர்கள் வெளியிட்டார். 100 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய உயரிய நடிகரான ஜாக்கி ஜான் அதை பெற்றுக்கிட்டாருயா. அந்த கேசட்டில் இருந்த காகிதம், நூல் இதெல்லாம் கீழே விழுந்துருச்சு. அவர் அந்த கேசட்டை வாங்கி வச்ச உடனே ஓடி போய் அங்கே இருந்த காகிதத்தையும் அந்த நூலையும் எடுத்து போட்டார். அவர் சொன்னால் அங்கே 1000 பேர் எடுத்து போட்டிருப்பாங்க. ஆனாலும் அவர் நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணுன்ற எண்ணம் அவருக்கு இருந்ததுயா. அதெல்லாம் நம்மளுக்கு இல்லையேன்ற ஆதங்கத்தில் தான் நான் ஒரு ஜாக்கி சான் தன்னுடைய நாட்டின் பண்பை மாண்பை தூக்கி நிறுத்துகிறார். ஆனால் நாம் நம் நாட்டில் பிறந்து விட்டு நம் நாட்டின் பண்பை மாண்பை தூக்கி நிறுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி. ஒரு வாழைப்பழ தோல் மகனம்னா கூட 4 வாரம் ஆகும்யா. ஒரு காகித பைய மகனம்னா 1 மாதம் ஆகுயா. ஒரு பருத்தி துணி மகனம்னா 5 வருஷம் ஆகுயா. ஒரு லெதர் செருப்பு மகனம்னா 40-50 வருஷம் ஆகுயா. ஒரு தகர டப்பா மகனம்னா 100 வருஷம் ஆகுயா. ஒரு பிளாஸ்டிக் பை மகனம்னா 1 மில்லியன் ஆண்டு ஆகும்யா. இதெல்லாம் ஏன்யா? நம்ம போடுறதால நம்மளுக்கே தானே. மனுஷனால போடப்பட்டது மனுஷனுக்கே தான் ஏன் நோய் வருது. இப்போ என் கடை வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க, அம்மா தாயே என் கடை நல்லா இருக்கணும், என் கடையில் இருக்கிற திருஷ்டியெல்லாம் போகணுன்னு ஒரு பூசணிக்காவை எடுத்து அதில் சிகப்பை போட்டு நடு ரோட்டில் உடைக்கிறான்யா. அதில் போகிறவன், வண்டியில் போகிறவன் விழுந்து செத்து போயிடுறான். அவன் குடும்பம் என்னானோ? எந்த படுபாவி நடு ரோட்டில் உடைச்சானோ அவன் நாசமாக போகணும். ஐயா, செய்கிற தொழிலில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தா நீ எதையும் உடைக்க வேணாயா. உன்னோடைய கடையும் நீயும் நல்லா இருப்ப. பயோடைவர்சிட்டின்றதுல ஒரு புளியை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோயா, அந்த புளியை வச்சே நம்ம இயற்கை வளத்தை சொல்லிடலாம்யா. ஒரு நாட்டின் காட்டில் புளி நல்லா இருக்குதுன்னா அங்கே மான்கள் நிறைய இருக்குன்னு அர்த்தம். மான்கள் நிறைய இருக்குன்னா அங்கே பச்சை பசேல் தாவரங்கள், புல் பூண்டுகள்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். புல் தாவரங்கள்லாம் நிறைய இருக்குன்னா அங்கே மழை வளம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஐயா, மழை எப்படி பெய்யும்னா அங்கே காடு நிறைய இருக்குன்னு அர்த்தம். இந்த காடு நிறைய இருக்குன்னா அந்த புளியை வச்சே நம்ம அதோட இயற்கை வளத்தை சொல்லிடலாம்யா. ஆனால் இன்னைக்கு அப்படி நிலைமை இருக்கா? அதனால தான் வீட்டுக்கு ஒரு மரம் வலை, வீட்டுக்கு ஒரு மரம் வலைன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஐயா. ஆனால் நம்ம அதை செயல்படுத்துறதே கிடையாது. என்னய்யா, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஷர்மிளா சொல்லுங்க சார். நான் 4வது மாடியில் குடியிருக்கிறேன் ஐயா. 4வது மாடியில் தொட்டி இருக்கும், பூந்தொட்டி, அதில் ஒரு பூச்செடியாவது வளங்கய்யா. இல்லைன்னா தலையில் கூட நல்ல நிலம் இருக்கு, அதில் வளர்த்துரு ஐயா. ஈஷா யோகா மையம்ன்ற அமைப்பு 2 கோடி மரக்கன்றுகளை வச்சிருக்கியா. அடுத்த கட்டமாக 25 கோடி மரக்கன்றுகளை வைக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் NSS NCC மூலயமா நகரத்துக்கும் கிராமத்துக்கும் சென்று மரக்கன்றுகள்லாம் வைக்குது. அந்த ஒரு மரக்கன்றுக்காவது நம்ம தண்ணி ஊத்துறோமான்னா கிடையாதுயா. போதி மரத்தடியில் புத்தருக்கு ஞானம் வந்ததுயா. புளிய மரத்தடியில் நம்மாழ்வாருக்கு ஞானம் வந்தது. அரச மரத்தடியில் அமர்ந்தபடி திருமூலர் திருமந்திரத்தை எழுதினார். குருந்த மரத்தடியில் அமர்ந்தபடி குருவை கண்டார் மணிவாசகர். உலகனுக்கே நிழல் தரும் மரத்துக்கு மட்டும்தான் அந்த பெருமை உண்டு. அதனால தான் மரத்தை வெட்டாதீங்க. அது எந்த ஞானிக்கு காத்திருக்கிறதோ யாருக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், மற்ற தினம் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை வர தினம்யா. சுற்றுச்சூழல்ன்றது நம்ம டெய்லி அதை ஃபாலோ பண்ணோம்யா. அதனால தான் சொல்கிறேன், சுற்றுச்சூழல் தினமே சிறந்ததுன்னு. மரம் வளர்க்கணும்னு சொல்லுவீங்க. எல்லா தலைவர்களும் பிறந்த நாளை முன்னிட்டு மரம் வளர்க்குறோன்னு மரம் நட்டுருக்காங்களே, அதுக்கப்புறம் யாராவது தண்ணி ஊத்துறாங்கன்னா யாரா பார்த்தீங்களா? சுற்றுப்புற சூழலை பற்றி சும்மா விழிப்புணர்ச்சி வரணும்னா மேடையில் பேசினா போறாது. நிஜ வாழ்க்கையில் அந்த விழிப்புணர்ச்சியை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். திருச்சியை சார்ந்த கேம்பியன் ஸ்கூல் சூசை ராஜ் என்பவர், அவரை மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க. இந்த வெள்ளாடை வேந்தரை இங்கே மேடைக்கு அழைத்ததற்கு காரணம் 2050 வனங்கள் அழிந்துவிடும், சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க தவறினால் மனித இனமே வாழ முடியாது என்று தொலைநோக்கு சிந்தனையின் காரணமாக
வீட்டுக்கு வீடு மரம் வளர்க்க வேண்டும் என்பதற்காக அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு பிறந்த நாள் என்றால் ஒரு மரக்கன்றை கொடுத்து வளர்க்க சொல்கிறார். அந்த பள்ளிக்கூட மாணவன் அதை வளர்க்கிறானா என்று பார்க்க பள்ளிக்கூடத்தின் அந்த தலைவனை, ஸ்கூல் பீப்புள் லீடர் SPL என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளியின் அந்த தலைவனை விட்டு மரம் கொடுத்தால் போதாது, அதை வளர்க்கிறார்களா, பேணி பாதுகாக்கிறார்களா என்று அதை இவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி இதுவரை 10,000 மரக்கன்றுகளை வளர்த்திருக்கிறார். அதனால் தான் சுசேராஜ் அவர்களை மேடைக்கு அழைத்து பாராட்டுகின்றேன். பசங்களாம் எங்கிட்ட வந்து பர்த்டேவுக்கு பிளஸ்ஸிங் வாங்க வருவாங்க, ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க. அதனால் அவங்களுக்கு நான் வெறுங்கையா எப்படி அனுப்புறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சி பார்த்தேன். நிறைய யோசனை வந்துச்சு. சாக்லேட் கொடுத்தா சாப்பிட்டு எரிஞ்சிருவாங்க, புக்கு கொடுத்தா படிப்பாங்களோ படிக்க மாட்டாங்களோ தெரியாது. ஆனால் அவங்களுக்கு மரம் கொடுத்தாக்கா பசங்களும் வளருவாங்க, மரமும் சேர்ந்து வளரும் அப்படின்னு அந்த எண்ணம் வந்துச்சு. அற்புதம், அற்புதம். ஒரு பிறந்த நாள் அன்று ஒரு பூமாலை போட்டால் உதிர்ந்து விடும், ஒரு பொன்னாடை போட்டால் கசங்கி விடும். ஆனால் ஒரு மரத்தை கொடுத்தால் அது எதிர்காலத்தில் பூ தரும், காய் தரும், கனி தரும், இந்த உலகத்துக்கு பலன் தரும் என்று மரம் வளர்க்க சொன்ன உங்கள் மனதை பாராட்டுகிறோம். ஐயா, தாய் என்பவள் யார் தெரியுங்களா? தாய் என்பவள் இரண்டாவது ஆசான் ஐயா. ஆசான் என்பவள் இரண்டாவது தாய் ஐயா. ஒரு ஆசிரியர் எப்படி தெரியுமா ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லித்தரா? தாயென அன்பு செய்து தந்தை போல் பரிவு காட்டி சேயென அனைத்து பேசி செவ்விய அறிவூட்டி தூய நன்னடத்தை கற்க அப்படியே துணையுடன் நடந்து காட்டி ஆய நற்குடையனே ஆசான்யா. அப்படியேப்பட்ட ஆசிரியர் பணிதாயா சிறந்ததுன்னு சொல்றேன். எந்த முகமே பார்க்காத, இந்து முஸ்லீம் கிறிஸ்டினே பார்க்காத, ஒரே நோக்கத்தோட ஒரே முகத்தா அந்த கோயிலை பார்த்து வணங்குறாங்கய்யா. அந்த கோயில் யார் தெரியுங்களா? அதையா ஆசிரியர். அந்த ஆசிரியர் பணியை சிறந்ததையா, ஆசிரியர் தினமும் சிறந்தன்னு சொல்றீங்கய்யா. ஆனா டியூஷன் வர பையனுக்கு ஒரு மாதிரி படிப்பு, டியூஷன் வராத பையனுக்கு ஒரு மாதிரி படிப்பு, மாச சம்பளம், அதுக்கு பிறகு பென்ஷன். இந்த வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுத்து கொடுத்து இந்த அரசாங்கம் ஓட்டையாகி கிடக்குதுங்க ஐயா. இதுலேருந்து என்ன தெரியுது? அரசாங்கம் ஒன்றும் ஓட்டை ஆகலைங்கய்யா. நல்ல அறிவு இருக்குதோ அதுக்கு தான் முக்கியத்துவம் தருது. தேவையில்லாததுக்கெல்லாம் அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்காதுங்கய்யா. எது நாளைய சமுதாயம் எந்த இளைஞர் கையில் இருக்குன்னா யார் காரணம்? ஒரு ஆசிரியர் உருவாக்குறதுனால தாயா. அந்த ஆசிரியர் பணிதாயா சிறந்தது, ஆசிரியர் தினந்தாயா சிறந்தது. தாஜ்மஹால் காதலின் சின்னமாக இருந்தாலும் அது ஒரு மனைவிக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் சார் உண்மை. என் தோற்றத்தை பார்த்துக்கோங்க சார். நல்லா பொட்டு வச்சுருக்கேன், பூ வச்சுருக்கேன், தாலி போட்டிருக்கேன், மெட்டி போட்டிருக்கேன். இப்படி வெளிப்புறமாக இருந்து பார்த்துக்கும் போது நான் எந்த மதத்தை சார்ந்த பொண்ணுன்னு சார் நீங்கள் சொல்வீங்க? நிச்சயமாக நீங்கள் இந்து மதம் இல்லை. நான் ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு சார். என்னோட காதலிச்ச கணவன் ஒரு இந்து பையன் சார். சார் நான் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கும் போது 12ஆம் வகுப்பு கூட முழுமையாக முடிக்காதது சார். என்னை கொண்டு போய் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் சேர்த்தார் சார். .NET, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், இப்படி பல கம்ப்யூட்டர் துறைகளை நான் படிக்க வச்சு 12ஆம் வகுப்பு கூட முழுமையாக முடிக்காத என்ன ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மாணவியாக நிறுத்தியிருக்கிறேன் என்றால் அதுக்கு காரணம் அந்த திருமண தினம் தானே சார். அதனால தான் சார் திருமண தினம் தான் இனிமையான தினம் நான் பேசுகிறேன். நான் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம் சேலத்திலே நடைபெறுகிறது என்று கேள்விப்பட்டவுடன் இதிலே தான் உரையாற்ற வேண்டும் என்று எதற்காக தன்னுடைய பெற்ற 2 குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றி உடல் வளர்ச்சி குன்றி வீட்டிலே நடக்க முடியாமல் நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு உதவிக்கரம் யாராவது உதவிக்கரம் நீட்டுவார்கள், உதவி செய்வார்கள் என்ற நோக்கத்திலே தான் இந்த மேடையிலே உரையாற்ற வேண்டும் என்று அந்த தன்னுடைய பெயரை இங்கே பதிவு செய்வதற்காக அந்த படிவத்தை வாங்கி அதை பூர்த்தி செய்து கொடுத்துவிட்டு தன்னுடைய ஊருக்கு சென்றார். கும்பகோணத்தைச் சேர்ந்த குப்பாம்பட்டி என்ற ஊரைச் சேர்ந்த வனராஜன் என்பவர். ஆனால் அந்த வனராஜனை இடையிலே இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பே யமரம் மகாராஜன் அழைத்து சென்று விட்டார். யமமகாராஜன் அழைத்து சென்ற காரணத்தால் வனராஜன் மறைந்து விட்டார். தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற இயலவில்லை, யாராவது உதவிக்கரம் நீட்ட மாட்டார்களா என்று அவருடைய மனைவி 2 குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற இயலாத நிலையிலே இங்கே வந்திருக்கின்றார். அப்படியே வச்சு கையில் வச்சு வாங்க, பரவாயில்ல. ஒரு வனராஜனுடைய மனைவி செல்வி என்ற இந்த பெண் பாருங்க, அந்த வனராஜனுக்கு 2 குழந்தை ஊனமுற்ற நிலையில் படுத்த படுக்கையில் இருக்கு. இன்னொரு குழந்தை கை குழந்தை.
அவர் வனராஜன் இங்கே உரையாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார், அதுவும் நடக்கவில்லை. இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நிதி திரட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார், அதுவும் நடக்கவில்லை. ஆனால் அவருடைய எண்ணப்படி அவர் உரையாற்ற முடியாவிட்டாலும் அவருடைய மனைவி இங்கே கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கின்றார். இந்த பெண்ணின் கண்ணீரை துடைக்க வேண்டும், இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி விளக்கேற்ற வேண்டும் என்று இந்த கோரிக்கையை இந்த சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை பார்க்கக்கூடிய அத்தனை நெஞ்சங்களுக்கும் நாங்கள் வைக்கின்றோம். வனராஜனுடைய குழந்தைகளுக்கும் அவருடைய கணவனை இழந்து வாடும் இந்த செல்வியின் குடும்பத்துக்கும் ஈழத் தமிழராகிய இலங்கை தமிழராகிய லோகராஜா அவர்கள் 10,000 ரூபாயை 10,000 தருகிறார். இந்த இலங்கை தமிழர் இவர் செல்வராஜ் இந்த குழந்தைகளுடைய உதவிக்காக 2,500 ரூபாயை அவர்களுக்கு இந்த காசோலையை அளிக்கின்றார். அம்மாப்பேட்டையை சார்ந்த பூபதி சிவா 5,000 ரூபாயை இந்த இளைஞர் சிங்கங்கள் வழங்குகின்றனர்.